மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக அண்ணாமலை முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே அதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அண்மையில் அதிமுக பொதுச் செயலாளர் உள்துறை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில்தான் மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக அண்ணாமலை முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக அதிமுகவுடன் இப்போதும் எப்போதும் கூட்டணி இல்லை என கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூறியிருந்தார் அண்ணாமலை. தொடர்ந்து ராஜகுமரன் தரும் தகவல்களை கேட்கலாம். ராஜகுமரன், விவரங்கள் சொல்லலாம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை உள்ளிட்டவற்றில் எல்லாம் அதிமுக திமுகவுடன் இனி ஒருபோதும் பாஜக கூட்டணி வைக்காது என்ற கருத்தை சொல்லி வந்தார். இந்த நிலையில்தான் உள்துறை அமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளரும் சந்தித்த பிறகு அதிமுகவுடன் பாஜக மீண்டும் தமிழகத்தில் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அதிமுக கூட்டணி அமைவதற்கு தன்னுடைய பதவியிலிருந்து, அதாவது மாநில மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக முன்வந்துள்ள அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு வழங்குவது குறித்து மேலிடம் தீவிர பரிசீலனையில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை ராஜகுமரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். அண்ணாமலை ஒருவேளை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினாலும் கூட தொடர்ந்து அவர் தமிழக அளவில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் தொடர்ந்து தேர்தலில் களப்பணியாற்றக்கூடிய அந்த ஒரு சூழல் உருவாக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக வந்த பிறகுதான் கடந்த 3 ஆண்டுகளில் பாஜக பெரிய அளவில் தமிழகத்தில் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. எனவே அண்ணாமலை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைப்பதற்கு ஏதுவாக தன்னுடைய பதவியிலிருந்து விலகி கொண்டாலும் கூட உடனடியாக அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கி தொடர்ந்து பாஜகவுடனான அந்த தேர்தல் பணியிலே அவரை ஈடுபடுத்துவதற்கு பாஜகவின் தேசிய தலைமை திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. உள்துறை அமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் சந்திப்பு நடந்த பிறகு அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான ஒரு சூழல் கணிந்திருக்கின்றது. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் பொழுது அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் எதிரான கருத்துக்களை தெரிவித்து வந்தார். அதிமுகவுடனோ திமுகவுடனோ கூட்டணி அமைத்தால் அது பாஜகவின் வளர்ச்சியை பாதித்துவிடும் என்பதால் தான் மாநில தலைவராக இருக்கக்கூடிய காலம் வரை அதிமுகவுடனோ திமுகவுடனோ பாஜக ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்று அண்ணாமலை உறுதியாக பேசி வந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது 2026 தேர்தல் களத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே அதிமுக பாஜக ஒரு ஒத்திசைவு மனநிலையில் தற்பொழுது கூட்டணி அமைப்பதற்கு முன்வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே அதுபோன்ற ஒரு கூட்டணி அமையும் பொழுது தான் மாநில தலைவர் பதவியில் தொடராமல் ஆனாலும் தொடர்ந்து பாஜகவிற்கான தேர்தல் பணியிலே தீவிரமாக களப்பணியாற்ற தயாராக இருப்பதாக அண்ணாமலை பாஜகவின் மேலிட, அதாவது தேசிய தலைமையிடம் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் ஒருவேளை அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டாலும் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக அண்ணாமலையுடன் பாஜகவின் தேசிய தலைமையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருக்கின்றது. அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவரான பிறகுதான் அந்த கட்சியினுடைய இமேஜ் பல மடங்கு பாஜகவிற்கு தமிழகத்திலே உயர்ந்திருப்பதாக தேசிய தலைமை கருதுகின்றது. எனவே 3 வருடங்களாக பாஜகவின் வளர்ச்சிக்காக உழைத்த அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுத்து சட்டப்பேரவை தேர்தலிலும் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவற்றில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பாஜகவின் தேசிய தலைமை கணக்கிட்டிருக்கின்றது. தமிழக அரசியலில் அண்ணாமலை தொடர்ந்து ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் பாஜகவினுடைய தமிழகத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு உதவும் என்ற அடிப்படையில் தான் அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது பாஜகவின் தேசிய தலைமையிலிருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை தெரிவிக்கக்கூடிய நபர்தான், அண்ணாமலை விரும்பக்கூடிய நபர்கள் தான் மீண்டும் மாநில தலைவர் பதவிக்கு வருவதற்கான ஒரு சூழல் இருப்பதையும் தமிழக பாஜகவினர் கருத்தாக தெரிவித்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.